நச்சி. கட்டையில தானடா அடிப்பான்னு சொன்ன, இப்படி கொலை பண்ண பார்த்துட்டீங்களேடா. மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். ரொம்ப வித்தியாசமான கதை அம்சம். ஒரு டீச்சர் அம்மா 20 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபனுடைய மர்ம உறுப்பை அடிச்சு உதஞ்சி சிதைவடை செய்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது. யார் இவ, இந்த இளைஞன் யாரு, போலீசார் என்ன நடவடிக்கை இது சம்பந்தமா எடுத்திருக்கிறாங்க என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் மிகமுவ கட்டான என்ற பிரதேசத்துல பதிவாகி இருந்தது. இந்த டீச்சர் அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில மிகவும் பிரபல்யமான ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு ஆன்லைன்ல டியூஷன் இருக்கிறவ தான் இவங்களை செல்லமாக நாடு தழுவி டீச்சர் அம்மா என்று அன்போட அனைவரும் அழைப்பாங்களாம். இந்த அம்மா கொயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி வராங்க. இந்த குறித்த நிறுவனத்துல வேலை பார்க்கிற ஒரு இளைஞன் தான் இந்த ஒரு தாக்குதலுக்கு இலக்காக இருக்கிறாரு. 6ஆம் தேதி இவர் என்ன பண்ணிருக்கிறாண்டா, எனக்கு லீவு வேணும் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி லீவு கட்டிருக்கிறாங்க, லீவும் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு சில தினங்களுக்கு முன்னால இந்த நிறுவனத்துல பணியாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தையும் அவர் ஒப்படைச்சிருந்தாராம். 6ஆம் தேதி மாலை ஆகும் பொழுது முக்கியமான வேலை இருப்பதாகவும் உடனடியாக காரியாலயத்துக்கு வரும்படி டீச்சர் அம்மா என்று சொல்லப்படுகின்ற ஹயோஷிகா அவங்க போன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்களாம். அங்கு போய் பார்த்தா துலக்ஷி என்று சொல்லப்படுகின்ற 21 வயது மதிக்கத்தக்க அந்த யுவதிக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு என்னங்க இவரும் பணியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. 1 மணி நேரம் அந்த பணிகள் எப்படி நடக்கணும் என்ன ஏது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கிளம்பும் போது இன்னொரு அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அந்த முடிய இன்னொரு அவர் அப்படின்னு சொல்லி இரவாகும் வரைக்கும் அவரை அப்படியே பணிக்கு அமர்த்தியதாக சொல்லப்படுது. திடீரென அயோஷிகா இந்த இளைஞனை வெளியில் வர சொல்லி அவருடைய கணவர் ஜனகவும் அவருடைய மேனேஜர் சுரங்கரையும் அழைத்து தாறுமாறாக உருட்டிய அடின்னு அடிச்சு நிலத்துல புரட்டி எடுத்து வறுத்து வச்சாங்களாம். அடி வாங்குறவருக்கு தெரியாது ஏன் அடிக்காங்க, எதுக்கு அடிக்காங்க. ட்ரெயின் பண்ணத்தானே சேர்ந்தோம், அதைத்தான் சரியா செஞ்சு முடிச்சோமே, சொன்னதை விட அதிகமாக செஞ்சாச்சு, எதுக்கு அடிக்காங்கன்னு எதுவும் புரியலையா. அந்த டீச்சர் அம்மான்னு சொல்லப்படுகின்ற அந்த பிசாசு என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இளைஞனுடைய மர்ம உறுப்புல அவ அணிஞ்சிருந்த உயரமான ஹீல்ஸ் அணிந்த அந்த ஷூவால உதஞ்சி நசுக்கி அத படுபயங்கரமாக சேதப்படுத்தியதாக போலீசார் வாக்குமூலத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த இளைஞனுடைய உயிர் பிரிந்திருந்தால், இதுல ஒரு பெண் இதை செஞ்சது அப்படின்னு சொல்லும் பொழுதோ நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கான இலக்கணமே கிடையாது. அதுல எப்படி டீச்சர் அம்மா அந்த பேருக்கு அவ புகழாரத்துக்கு அந்த அடைமொழிக்கு பொருத்தமானவ இருந்தா என்பது எமக்கு தெரியல. தாறுமாறாக அடிச்சதுக்கு பிறகும் காரணம் தெரியல. அப்போதுதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, அவட அக்காவுடைய பேரை சொல்லி நான் ஒரு போஸ்ட் போட்டேன், அந்த போஸ்டுக்கு உங்களோட அக்கா இப்படியான ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அக்கா கமெண்ட் பண்ணினது தம்பி அடி வாங்கணுமா? அக்கா செய்த குற்றத்திற்கு தம்பியை தண்டிக்க முடியுமா? அதை தாண்டி தண்டனை கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? அதோட நிறுத்தல. என்ன பண்ணினாங்கடா, 11 மணி ஆகும் பொழுதோ துலக்ஷிட்ட சொன்னாங்க, இந்த குறித்த ரூம்ல தனிமையில இருக்கும் பொழுதோ இரவு நேரம் மவுச பிடிக்கிற மாதிரி என் கையை பிடிச்சு இழுத்தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்லி அந்த பெண்ணையும் போலீஸுக்கு அனுப்பி ஒரு கம்ப்ளைண்ட் இவனுக்கு எதிராக போட்டு வச்சாங்க, இந்த வாலிபருக்கு எதிராக. பாருங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு, எப்படியான ஒரு அனாச்சாரம். அடித்தது மட்டும் இல்ல, அவனோட மர்ம உறுப்பை சேதப்படுத்தினது மட்டும் இல்ல, கடைசியில இவன் மீது பழிய போடுற அளவுக்கு இந்த பெண்ணுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? யார் கொடுத்த தைரியம்? டீச்சர் அம்மா பேசும்போது மட்டும் தேனும் பாலும் போல பேசுவது, கேமராக்கு பின்னால பெரும் பிசாசாக மாறுவது, இதுதான் இவளுடைய இயல்பு என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுவதை பார்க்க முடியுது. இந்த டீச்சர் அம்மா என்று சொல்லப்படுகிற ஹயோஷிகா எப்படி இவ இந்த இடத்துக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல இவ ஒரு PhD ஹோல்டர். வெளிநாட்டுல தான் இவ டிகிரி முடிச்சதாக சொல்லப்படுது. ஒரு டிகிரி முடிச்ச துறை அது. ஸ்காலர்ஷிப்புக்கு கிளாஸ் வைக்கிறதுக்கு என்ன தேவை இருந்ததுன்ற பல்வேறு கேள்விகள் இப்போது எழுந்திருப்பதை பார்க்க முடியுது. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம்
இவ பாவிக்கிற காருடைய பெறுமதி 10 கோடி என்று சொல்லப்படுது. அடுத்த ஒரு விஷயம் வந்து புதிய பெட்ஜை வந்து இப்ப இவ ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொழும்புல BMICHல வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் ஏற்பாடு செஞ்சிருந்தா. இந்த ஃபங்க்ஷனுக்கு மலர் தூவினது வந்து ஹெலிகாப்டர்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாருடைய பணம், எங்கிருந்து வந்த பணம். இரண்டாவது விஷயம் தான் வந்து பெரும் பிரபுக்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு அரசாங்கம் கொடுத்ததாக சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. ஜனாதிபதிக்கு கூட அவ்வளவு பாதுகாப்பு இருக்குமா என்பது கேள்வி. இப்படியான ஒரு பாதுகாப்போட ஆரவாரத்தோட பெரும் ராஜ மரியாதையோட அந்த நிகழ்வுல பங்கு பற்றினா. இது சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் கடந்த காலங்கள்ல சுமாரா 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது. அப்போது அரசு சொன்ன விஷயம் போலீஸ் தரப்புல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு குறித்து 4000 மாணவர்கள் வருகிறார்கள் என்பதனால் பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க. பாதுகாப்புக்கு தான் கொடுத்தோம் என்று சொல்லப்பட்டது. அதையும் தாண்டி பல்வேறு கேள்விகள் வந்த பொழுதுதான் உண்மையிலே அரசு சொன்னது நடந்தது பிள்ளைதான். இது சம்பந்தமான ஒரு விசாரணையை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அது சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பிப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது ஒரு தூரம் இருக்கட்டுமே, ஒரு ஆசிரியைக்கு எதற்கு இத்தனை பாதுகாப்பு, எதற்காக இத்தனை பில்டப் என்பதுதான், இந்த பந்தா என்பதுதான் தெரியாமல் இருக்குது. அனைத்தும் விளம்பரம். இதற்கான பணம் அனைத்தும் பெற்றோர்களிடம் வசூலிக்கப்பட்டது என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆனா இது மிகப்பெரிய ஒரு வணிகமாக மாறி மக்களை சுமைப்படுத்துறதை தாண்டி, சுகபோக வாழ்க்கையை வாழ்வதையும் தாண்டி, அதை தாண்டி ஒரு கர்வத்தோடும் ஆணவத்தோடும் நடந்து கொள்கின்ற ஒரு நிலையையும் இது உருவாக்கி வச்சிருக்கிறது என்பது கண்கூடாக பார்க்க முடிந்த இன்னொரு விஷயம். கிட்டத்தட்ட இவனோட கிளாஸ்ல 2 லட்சம் மாணவர்கள் கல்வி பயில்வதாக சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய நெட்வொர்க் தெரியுமா? இவருடைய பெற்றோரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா இதுவரைக்கும் இக்கணம் வரைக்கும் அதுல தந்தை வந்து தேங்காய் உற்பத்தி மோல்ல வந்து தேங்காய் உரிக்கிற பணியை செய்யறதாகவும், தாய் வந்து ஒரு ஃபேக்டரியில வந்து கூலி தொழிலாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்குது. சரி, இது குறித்து சட்ட நடவடிக்கை என்ன போலீசார் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்த்ததுல உடனடியாக இந்த குறித்த இளைஞனை வைத்தியசாலையில அனுமதிச்சதோட மருத்துவ அறிக்கையில சமர்ப்பிக்கப்பட்டதோட போலீசார் உடனடியாக அவருடைய கணவரையும் அவருடைய மேனேஜரையும் கைது செஞ்சு 14ஆம் தேதி வரையும் விளக்கு மறியல்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா வளமை போல பணம் படைத்தவங்க, அதிகாரம் படைச்சவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒரு விஷயத்த வந்து கச்சிதமாக டீச்சர் அம்மா செஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் தலைமறைவாகிச்சு, இதுவரைக்கும் கைது செய்ய முடியவில்லை. உடனடியாக மீகமுவன் நீதிமன்றத்தால் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆரவாரத்தோடு ராஜ மரியாதையோடு அந்த ஃபங்க்ஷனுக்கு போலீசார் கொண்டு போய் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தவங்க இப்போது இந்த பிடிவராந்தோடு இந்த டீச்சர் அம்மாவை தேடி போலீசார் அலைகின்ற அவலம் 2 மாதத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்குது. மனம் இருந்தால் இடம் இருக்கும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் இருந்தால் ஒளிய இடம் இருக்கும் என்பதுதான். தேசபந்து தென்னக்குன் என்ன பண்ணினாரு? இஷார செவந்தி என்ன பண்ணினாங்க? பிரசன்ன ரணவீர் என்ன பண்ணாரு? இப்படி அந்த வரிசையில இப்ப டீச்சர் அம்மா செஞ்ச தவறுல பிடிபடக்கூடாது என்பதற்காக எங்கோ ஒளிந்திருந்தாச்சு. எப்போது வெளிநாடு தப்பிச் செல்வா, எங்கு பதுங்கி இருப்பா என்பது யாருக்கும் தெரியாமல் அல்ல. எனவே இதுதான் பணம் படைத்தவர்கள் செய்கின்ற அடாவடித்தனங்களுக்கு பிற்பாடு ஓடி ஒளிகின்ற சம்பிரதாயம் இன்னும் முடியவில்லை என்பதுதான் நமக்கு தெரிகின்ற ஒரு விடயம். அப்ப இவட மனநிலை என்னதான்? இது பெற்றோரோடு நல்லா இருக்க முடியல, பெற்றோர் கஷ்டப்படுறாங்க, ஹெலிகாப்டர் வந்து பூத்தூரா, ஹெலிகாப்டர்ல பயணம் போறா, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, பண்பாடு எங்க போச்சு? இப்படியான ஒரு ஆசிரியர்கிட்ட தானா இந்த மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. இன்னைக்கு ஸ்காலர்ஷிப்னு ஒரு விஷயத்தை வச்சு கோடியில புரளுது ஒரு சூழல் உருவாச்சு. ஆனா இந்த மாணவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? இப்படியான ஆசிரியர்கிட்ட என்ன நன்மைகளை பார்க்க முடியும்? ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு என்ன இலக்கணம் இவற்றை இருக்குது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்று கல்வி ஒரு வணிகமாக மாறி இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் குறித்த வாலிபனுடைய மர்ம உறுப்பை சேதப்படுத்தியதும், அவரை தடுத்து வைத்திருந்ததும், அவரை மிரட்டியதும், அவரை வதை செய்ததும் மன்னிக்க முடியாத குற்றம். இதற்கான நீதியை அந்த இளைஞருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அரசு முன்னிக்க வேண்டும். ஒரு கல்வியை வச்சு நடக்கின்ற இந்த வணிகத்துக்கான முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். எனவே இது போன்ற அரக்கர்கள் ஆசிரியர்களாக இருப்பதுதான் சமூகத்தினுடைய அழிவுக்கான காரணமாக இருக்கும். கொட்டகனையில ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு இலக்காகி 7ஆம் மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்டாள். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் பகுடிவதை தாங்க முடியாமல் அவன் தன் உயிரை மாய்த்து கொண்டான். இப்படி பட்டியல் நீண்டு கொண்டு போற சமயத்துல 20 வயதுடைய இளைஞனை தடுத்து வைத்து அடித்து துன்புறுத்தி அவனுடைய மர்ம உறுப்பை சேதப்படுத்தினது மிகப்பெரிய அவமானம்.
பெண்குலத்துக்கு என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே இந்த இளைஞருக்கு நீதி கிடைக்கட்டும். கூடிய சீக்கிரம் போலீசார் இந்த போலி ஆசிரியை கைது செய்து சட்டத்தை முன் நிறுத்தி இந்த வணிகத்துக்கான முற்றுப்புள்ளியை வைத்து இந்த மாஃபியாக்களுக்கான முற்றுப்புள்ளியை வைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.